அன்பானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் விசாரிப்பற்று இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நான் நிச்சயமாக கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அநேக ஜெப குறிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அநேகர் விடுதலையாகி சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருந்தால் இயேசு சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் பரலோகமே சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை இன்னொருத்தங்கிட்ட பகிர்ந்து கொள்வீங்களா? அப்போ அவங்க ரட்சிக்கப்படுறாங்களா? அவங்க மூலமா இன்னொருத்தங்க ரட்சிக்கப்படுறாங்களா? அப்போ பரலோக ராஜ்யத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகுதா? அதைத்தான் சொன்னேன். இப்போ இந்த நாளில் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆச்சரியத்தோடு காத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒரு சகோதரி எப்பவுமே கவலையோடே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் எப்பவும் கவலையோட இருக்கிறீங்க? நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதுமா, பிறந்ததுலேருந்து இப்படி தான் நான் இருக்கேன். அப்போ கட்டாயம் உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியணும். சரி, நீங்கள் சந்தோஷம்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லாரும் காரு பங்களா வசதியோடு இருக்கிறதா சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். நான் நிம்மதியாக 3 வேளையும் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன். அது எனக்கு கிடச்சா போதும்னாங்க. 3 வேளையும் சாப்பிடணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே நான் சொன்னேன், சரி கர்த்தர் உங்களை அப்படி சந்தோஷப்படுத்த போகிறாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் அவங்களுக்கு நடந்துச்சு. அன்பானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் விசாரிப்பற்று இருக்கிறோம். இன்னைக்கு அப்படி தானே? யாராச்சும் உங்களை கேட்குறாங்களா, நீ எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்களா? போன ஒரு 4-5 நாளாக எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அப்போது அவர் உங்களை விசாரிக்கிறாரு. சரியா? என்ன ஒரு அருமையான மகள். அந்த மகள் திருமணம் ஆச்சு. அவள் ஒன்றும் யாரையும் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணலை. அவங்க அம்மா அப்பா சொல்படி கேட்டு அருமையாக அந்த திருமணம் நடந்துச்சு. சரியா? அவ்வளோ சூப்பராக திருமணம் நடந்துச்சு. எல்லாருமே ஆசீர்வதிச்சாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க. எப்போ இப்படி ஒரு திருமணம் நடந்ததே இல்லைப்பா நம்ம ஊரில் அப்படி சொல்லாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சந்தோஷமாக போனாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்துச்சு, 2வது குழந்தை பிறந்துச்சு. இந்த மகன், அதாவது அந்த பெண்ணோட கணவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே மனசு மாறிட்டு அவருக்கு. இந்த மகள் அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் மேலே போயிடுச்சு. வேற ஒரு பெண் மேலே அவருக்கு அஃபேர் ஆகி அப்படி போகுது மனசு. இவளை நேசிக்கவே இல்லை, இவளை கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இவளை அம்மோடு விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க அவங்க 2 பேரும். இந்த பிள்ளை எங்கே அவங்கள போய் தேட முடியும் சொல்லுங்க? இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி பார்க்குறா, அவங்க அம்மா அப்பாவும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. என்னதான் பண்ணுறது? இப்படி ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை. ஏன்னா அன்பு பாசம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களா தரணும், அதுவாக வரணும். சரியா? நாமளாக போய் நின்றுக்கிட்டு என்னை நேசிங்க எத்தனை நாள் தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும்? இந்த மகளும் எவ்வளவோ போராடி தான் பார்த்தா, அவளால் முடியலை. சரி, எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வெந்து போயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. அப்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, என் கணவரோட கூட பிறந்தவங்க அவங்க வீட்டு வாரிசு தானே இது, நான் சுமந்து பெற்றது, இந்த 2 பிள்ளைகளையும் என்னையையும் விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் அவள் கேட்குறா. அவங்க ஒருத்தருமே அவளுக்கு ஒரு பதிலுமே சொல்லலை. அவள் வீட்டுக்கு போனால் கூட வானே சொல்ல மாட்டேக்காங்க. இதெல்லாம் அவள் கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப சங்கடமாக போயிட்டு, என்னடா இது கூத்தா இருக்கு,
உங்கள் வீட்டு பிள்ளை தானே, உங்கள் வீட்டு வாரிசு தானே நான் சுமந்தேன். அப்போ உங்கள் வீட்டு பிள்ளை தானே இது. நீங்கள் என்ன ஒரு கவலையே இல்லாமல் இருக்கிறீங்க. உங்கள் அண்ணன் தான் எங்கேயோ ஓடி போயிட்டான், நீங்களாவது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீ உன் புருஷனை இழந்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீ அவரை விடாமல் நல்லபடியாக பிடிச்சி வச்சிருந்துருக்கணும். அவரை நீ விட்டுட்டேன், அவர் எங்கேயோ போயிட்டாரு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு புருஷன் இருக்குது, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, எங்களுக்கு குடும்பம் இருக்குது, நாங்கள் அதை பார்ப்போமா ஒன்றை பார்ப்போமா அப்படின்ட்டாங்க. இந்த மகளுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. அப்படியே திருப்பூர் பக்கம் போயிட்டாங்க. அங்கே ஒரு திருப்பூர் பக்கம் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து அந்த 2 குட்டி பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், ஆமாம் உன் ஹஸ்பண்டு தான் இப்படி போயிட்டாரு, அவங்க வீட்டில் உள்ளவங்களாவது உன்னை விசாரிக்காங்களான்னு கேட்டேன். ஒருத்தரும் என்னை விசாரிக்கலம்மா, யாருமே எனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்காங்க. அவங்க வீட்டு வாரிசு தான் இதுன்னு சொல்லி நான் சுமந்து பெற்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கூட அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அவங்க ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா கண்ணீர் வடிக்கிறா. இவன் தான் எங்கே போனானே தெரியலை, நான் கண்டுபிடிக்க முடியலை, என் குடும்பமும் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல, போலீஸுன்னு சொல்லி பார்த்தாச்சு அவங்களாலே முடியலை. இவங்களாவது ஒரு ஃபோன் போட்டு நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, எங்கள் அண்ணன் தான் உன்னை நிற்கதியாக விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு கிறிஸ்மஸுக்கு, இப்படிலாம் எதுக்குமே என்ன சேர்க்கவும் மாட்டேங்காங்க, எதுவுமே தரவும் மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல மகளே, நீ அழாத, உன்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னேன். அப்படியா, என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்காரா? ஆமாம், அவர் ஒன்று விசாரித்தா போதும், வேறு யாருமே வேணாம், டாப் நம்பர் 1க்கு கொண்டு வந்து உன்னை விட்டுருவாருன்னு. அவர் விசாரிக்கும் பொழுது, அவர் உன்னை விசாரிக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் உன்னை விசாரிக்கும் பொழுது நீங்கள் டாப் நம்பர் 1க்கு போகிறது மாத்திரம் கிடையாது, யார் உங்களை விட்டு விலகி போனார்களோ அவர்கள் உங்கள் பக்கத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இதுதான் அவர் விசாரிக்கிறதோட சீக்ரெட். ஏக்கா பொண்ணம்மாக்கா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சியா, இதை பற்றி நான் பேசலை, புரியுதா? அவர் உங்களை விசாரிக்கிற விசாரிப்பே வேற மாதிரி இருக்கும். அப்படி அவர் உங்களை விசாரிச்சார்னா அவர் உங்களை தூக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்படி அவர் உங்களை தூக்கி உயர்ந்த இடத்துல வச்சிட்டாருன்னா சும்மா இல்லை, சும்மா இல்லை. யார் யார் உங்களை விட்டு போனாங்களோ அத்தனையும் உங்கள் பக்கத்தில் வரும். அத்தனை செல்வாக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அத்தனை மதிப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அத்தனை உறவுகளும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், இழந்த பதவிகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் அவருடைய விசாரிப்பு. சும்மா மற்றவங்கள போல் அப்படியா என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அப்படி தான், ஒரே கவலையாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் வராமையாக போயிருக்கும், வண்டியாக எல்லார் வீட்லேயும் கவலையாக தான் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த விசாரிப்பை பற்றி நான் பேசலை, சரியா? உங்களுடைய கவலை, உங்களுடைய பாரம், உங்களுடைய தோல்வி, உங்களுடைய வருத்தம், இதை எல்லாவற்றையும் அவர் விசாரித்து அதை சரி செய்து அதற்குரிய தீர்வையும் உங்களிடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ புரியுதா? யாரை உங்களை விட்டுட்டு போனாங்க, எந்த பதவியை நீங்கள் இழந்தீங்க யோசிங்க, அது உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. நம்புறீங்களா? விசுவாசம், விசுவாசம். அவர் உங்களை இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறார், சரியா? யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, கவலையே படாதீங்க, ஒருத்தன் தேவையே இல்லை, சரியா? அது இருந்தால் தான் நான் மேலே வர முடியும், இது இருந்தால் தான் நான் மேலே வர முடியும்லாம் கிடையாது. என்கிட்ட நகை இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் எப்படி எப்படி மேலே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிறவர் இன்னார்னு அறிஞ்சிருக்கீங்களா? உங்களை விசாரிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுதா? சாதாரணவர் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது உங்களை விசாரிக்கிறவர். அவர் அகில உலகத்தை சிருஷ்டித்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உன்னை தள்ளுனாங்கல்ல, உன்னை வேண்டான்னு சொன்னாங்களா, இன்னொரு இடத்துல உன்னை வேணும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஏன் இந்த வேலைக்கு நீ லாய்க்கே இல்லை. அப்படிதான் ஒரு மேனேஜர் வன்மம் வச்சுக்கிட்டே இருந்தார்.
யார் மேலே? அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் மேலே. அவருக்கு என்னன்னா, அவருக்கு வேண்டிய ஒருத்தியை உள்ளே கொண்டு வரணும். சரியா? அதுக்காக இவர் என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, அப்படியே அந்த போஸ்டிங்கில் இருக்கிற அந்த மகளை வெளியே தள்ளணும். வெளியே தள்ளணும்னா அவர் நினச்சாலும் உள்ளே கொண்டு வர முடியும். இதுதான் அவரோட பிளானு. அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், இவளை வெளியே தள்ளிட்டு அவளை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அங்கே ஒன்றுமே மாட்டலை. என்னடா பண்ணுறது, எப்படியாவது இவளை வெளியே தள்ளணுமே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தவர் இவங்க லேட்டாக வர்றதை கணக்கு பண்ணுறாரு. சரியா? ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் போதும். ஏய் என்ன, எதுக்கு இப்போ லேட்டாக வர்ற? கம்பெனிக்கு டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதோ? சார் டிராஃபிக்கு சார். சார் நான் வேகமாக தான் சார் கிளம்புனேன். வீட்டில் நான் வர்றதுக்குள்ளே என்ன சார் பண்ண முடியும்? ஒரு 5 மினிட்ஸ் தானே சார் லேட்டு. 5 மினிட்ஸ்னு நீ சொல்கிற, ஆனால் அங்கே டைமுக்கு இருக்கணும் இல்லையா? மற்றவங்களுக்கு நீ தானே முன்மாதிரி. உன்னை பார்த்துட்டு மறுபடியும் எல்லாரும் அப்படியே மாறிடுவாங்க. புரியுதா? அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது எதுக்கு எடுத்தாலும். அப்புறமா லன்ச் டைமில் சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போயிட்டா அவ்வளோதான். என்ன என்ன இங்கே கூத்து, என்ன இங்கே ரகலை? என்ன சாப்பிட்டாச்சுல, நேராக கேபினுக்கு வந்துடணும். சும்மா அங்கே நின்று இங்கே நின்றுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படியே மிரட்டிக்கிட்டே இருந்தார். அப்புறமா ஒரு ஃபைல் கொண்டு போனாங்களா, அந்த ஃபைலில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நிறைய தப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, சார் இதில் எந்த தப்புமே இல்லை சார், நான் எல்லாத்தையும் நல்லா கிளியராக பார்த்துட்டேன், நான் கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்போ நான் என்ன கேனேனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாத்துக்கும் எதுக்கத்தாலும் இப்படியே சொல்லி 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 கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, நீ இந்த கம்பெனி விட்டு வெளியில் போயிரு, உன்னால் மற்ற ஸ்டாஃப்ஸ் பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து நீ வெளியில் போயிரு அப்படின்ட்டாங்க. சார் என் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தா நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் சும்மா என்ன வெளியில் போயிருந்தா நான் எப்படி போவேன் அப்படின்னாங்க. என்ன இந்த கம்பெனியோட எம்டினா புரியுதா? நீ என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ சொல்லித்தரியா? நான் சொல்கிறத நீ கேட்கணும். இந்தா இனிமேல் இந்த கம்பெனிக்கு நீ தேவையே கிடையாது. அட இவங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல. ஏன்னா இது எந்த தப்புமே செய்யாமல் போன்னு விரட்டிட்டாங்களேன்னு அப்படியே தவிச்சு போய் நிற்காங்க. என்ன பண்ணான்னு தெரியலையே, நம்மளை இப்படி தள்ளிட்டாங்களே வெளியே அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒருத்தர் விசாரிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நல்ல சம்பளம், நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலை போயிருச்சா உனக்கு, உன் திமிரில் தான் உனக்கு அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. எல்லாராலையும் தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ எல்லாரும் இப்படி தள்ளிட்டாங்க, எனக்கு விசாரிக்க யாருமே இல்லை, நடக்காத செய்யாதது ஒன்றும் எந்த தப்புமே பண்ணலையே, ஏன் என்னத்துக்கு வெளியே போட்டாங்கன்னே எனக்கு தெரியல. யார் அவங்க வீட்டில் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அதோட்டு நம்பவே மாட்டேக்காரு. அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனவேதனை ஆகிட்டு, ஆண்டவரே இவங்க கண்காண நீர் என்னை உயர்த்தணும், நீர் என்னை விசாரிக்கிறது உண்மையானா என்ன விசாரிக்கணும் இப்போ நீங்கள், நான் எந்த தப்புமே பண்ணலையப்பா, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த கம்பெனி விட்டு வெளியில் போகணும்? சரி பரவாயில்ல, என்னை விசாரிங்க, எனக்காக வழக்காடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தர் விசாரித்தார். சரியா? அப்படி விசாரித்த போது அவங்களுக்கு நடந்தது என்னென்னா, அழகான ஒரு கம்பெனியில், ஏன்னா பக்கத்து கம்பெனிக்காரங்க இவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த கம்பெனி விட்டு எப்போ வெளியில் வருவாங்க, இவங்களை நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இந்த மகளுக்கு. சரியா? அவங்க அதை பார்த்துட்டே இருந்துட்டு இவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆட்களை அனுப்பி உடனே வர சொல்லி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா நீ வரியா எங்கள் கம்பெனிக்கு? அங்கே எவ்வளோ சேலரி? 45,000. இங்கே உனக்கு 80,000 தரோம், நீ வேலை பார்க்குறியாருங்க. ஒன்றும் வரல அவங்களுக்கு. எம்மாடி டபுள் மடங்கு சம்பளமா எப்படி? அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற பொறுப்பு. எம்மாடி அதோட சந்தோஷம் தாங்க முடியலை. எப்பா இதெல்லாம் உண்மைதானா? சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, கம்பெனி சார்பாக உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவோம் நாங்கள். ஆட அது அதோட பெரிய ஆச்சரியம்.
அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, கம்பெனி சார்பாக உங்களுக்கு வீடு கொடுத்துருவோம். ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியல. நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், நீங்கள் நாங்கள் கொடுக்குற வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் ஒர்க்கை பார்த்தா போதும்ட்டாங்க. உடனே அவங்க கணவர், அவங்க பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் இந்த பிள்ளைய தள்ளிட்டாங்க பார்த்துக்கங்க. இது தனியாக தான் இருந்துச்சு பாவம். ஆனால் இவங்களுக்கு வீடு கிடச்சிருச்சு, 80,000 சம்பளம், உங்களுக்கு கார் கிடச்சிருக்குன்னு உடனே அவங்களாம் வர்றாங்க இவங்கக்கிட்ட. என்ன நல்ல சம்பளம் கிடச்சிருக்காம, நல்ல வேலை கிடச்சிட்டு, நல்ல இடம் வந்துச்சுன்னா உனக்கு வீடு வேறு உனக்கு ஃப்ரீயாம, இனிமேல் நாம எதுக்கு வாடகை வீட்டில் இருக்கணும், என்னம்மா எல்லாரும் ஒன்றா இருப்போம். இவ்வளோ நாள் எங்கம்மா போனீங்க? இது தனியாக தவிக்கும் போது நீங்கள் எங்கே போனீங்க? தனியாக கடந்து கதறிச்ச, சாக தெரிஞ்சிச்ச. அன்னைக்கு யார் உதவி செஞ்சா? அன்னைக்கு யார் அழுதா? அது அழுதுச்சு, எம்மா எனக்காக ஏதாவது செய்யுங்கன்னு. கர்த்தர் ஒன்றை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருன்னு, கட்டாயம் செய்வாருன்னு சொன்னேன். அதே போல் நடந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஜம்முன்னு கம்பெனி கொடுத்த காரில் போகிறாங்க, அந்த கம்பெனியோட வீட்டில் சும்மா சிம்பிளாக அழகாக வாழ்கிறாங்க. கூட புருஷன் வந்தாச்சு, அம்மா அப்பாவும் வந்தாச்சு. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு வேளை என்னை யாருமே விசாரிக்கலை, எனக்கு இப்படி இருக்குது, விசாரிப்பச்சு கிடக்கேன்னு நினைக்கிங்களா? மனுஷன் விசாரிச்சா, தெய்வம் விசாரிச்சா தூக்கி நிறுத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கிறார் இல்லையா? இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறாரு, இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறாரு. எவ்வளோ மனவேதனையோடு நம்ம இருந்தோம். அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஏம்மா மட்டன் என்ன, சிக்கன் என்ன, மீன் என்ன? மீன் எடுத்தால் 1000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்குவோம். அதை நாங்கள் கட் பண்ணி அதை நாங்கள் பொரிப்போம், அதில் பாதியை ஃப்ரிட்ஜில் வைப்போம், அதில் பாதியை அடுத்த நாள் சாப்பிடுவோம். அதனால் என்ன நடக்கு? வயிற்றுக்குள்ளே கட்டி வரும், இருதயத்தில் கோளாறு வரும், மூளையில் ஏதாவது பாதிப்பு வரும். ஏங்க கொஞ்சமாக வாங்கி அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு சாப்பிடுங்களேன். அதில் மீதி இருந்தால் யாருக்காவது கொடுங்களேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்களேன். இந்த அப்பா கொஞ்சம் சாப்பிடு, சரி விடு. உங்கள் சொந்த பந்தங்களையாவது யோசிச்சு பாருங்கள். சில பிள்ளைகள் கணவரை இழந்துட்டு தனியாக தவிக்கிறாங்க இல்லையா? அவங்கள யோசிச்சு பாருங்களேன். 1000 ரூபாய்க்கு நீங்கள் மீன் வாங்குறீங்க இல்லையா? அதில் ஒரு 800 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு ஒரு 200 ரூபா அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கக்கூடாதா? இந்தா உன் பிள்ளைக்கு ஒரு சாலை மீனையாவது வாங்கி குழம்பு வச்சு கொடு. நான் ஒன்று சொல்லட்டா, சாலை மீனில் இருக்கிற சத்து உலகத்தில் எந்த மீன்லேயும் கிடையாது. இன்றைக்கி சாலை மீன் தான் அநேகர் சாப்பிட்றோம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்கு? ஆரோக்கியமாக இருவங்களே. அப்புறம் முருங்கைக்காயில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? முருங்கைக்காயில் ஆட்டு காலுடைய சத்து அதுக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைக்கும், ஆனால் எனக்கு இந்த முருங்கைக்காய் தான், எனக்கு இந்த முருங்கைக்கீரை தான். ஒரு தடவை அப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. விரட்டுன்னு எதிரி எண்ணெயை போட்டு விரட்டுறாங்க. என்னதான் எங்கே தான் ஓடுறது ஒன்றுமே புரியலை. அங்கே பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு பூட்டி கிடந்துச்சு. அது போலீஸ்கார வீடாம். அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம்மா. சார் இந்த வீட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறவா சார், நான் வாடகை வேணால் தந்துடுறேன். ஏம்மா நீ சுத்தமாக வச்சுருந்தாலே போதாத்தா, வாடகை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீயும் அப்படியும் சந்தோஷமாக இருங்கன்ட்டாங்க. அங்கே போனால் வனாந்தரம், கையிலையும் பைசா கிடையாது. என்ன பண்ணுறது? அவர் செடி கொடிலாம் இருக்குது. முருங்கை மரம் இருக்குது பார்த்துக்கங்க. ஒரு கருவேப்பிலை செடி இருந்துச்சு, ஒரு நார்த்தங்காய் செடி இருந்துச்சு, சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் சொல்லுவோம்னா அந்த செடி இருந்தது. அப்புறம் மாதுளம் செடி இருந்துச்சு, இன்னும் ஒன்று இருந்துச்சு. அப்படி மொத்தம் இருக்குது. ஆனால் ஒன்றும் இலை கூட கிடையாது, எல்லாம் பட்டு போய் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா இப்படி ஒரு வனாந்தரமான இடத்துல என்னை தூக்கி போட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது பார்த்துக்கங்க. ஆனால் கடைக்கு போனாலும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அப்படி போனாலும் பைசா வேணுமே, எங்கே போகிறது? அப்படி யோசனை பண்ணிவிட்டு சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலை இருந்துச்சு, கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதை ஜூஸ் எடுத்து குடிக்கேன். பசி கொடுமையில் குடிக்க, என் பிள்ளைகளுக்கு அதான் கொடுக்கேன். ரெட்டை பிள்ளைங்க, ட்வின்ஸு, அவங்களுக்கும் நீ தான் நண்பர்கள் குடிக்கிறான். அதுகளும் பாவம் ஏதோ அம்மா தாராண்டா அதுவும் குடிக்குதுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஜெபம் பண்ணி அந்த முருங்கை மரம் கொஞ்சம் தழுத்துருச்சு, அழகாக வந்துச்சு. இப்பவும் அவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க.
அவங்க சொந்த ஊர் இங்கே தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ வருவாங்க போவாங்க. அப்போ அது தடுத்து சூப்பராக வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. அந்த அந்த முருங்கைக்கீரை வதக்கி அதுதான் நானும் என் பிள்ளைகளுக்கும் ஏய் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. அப்புறம் அந்த நெல்லிக்காய் ஒரு வழியாக காய்ச்சிருச்சு. அப்புறம் அந்த நார்த்தங்காய் வந்து காய்ச்சி காய்ச்சி கீழே விழுது. எனக்கு புரியலை அந்த நார்த்தங்காய் என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. அப்போது ஒரு நாள் அந்த வழியாக வேப்பமுத்து பறக்கிறக்காக ஒரு பாட்டி வந்தாங்க. வேப்ப மரம் இருந்துச்சு, புளிய மரம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க, தென்னை மரமும் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே காய்க்காது. ஒரு கொய்யா மரமும் இருந்துச்சு, பப்பாளி மரம் இருந்துச்சு, ஆனால் எதுவும் காய்க்காது. ஒரு 4-5 மாதம் கழிச்சு ஒன்றுன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இந்த பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் தாயி இங்கே வா. என்ன பாட்டி அப்படின்னு. தா இது நார்த்தங்கான்னு நீ அசால்ட்டாக நினைக்காத. அந்த பழத்தை ஜூஸு போட்டு குடி, உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னுச்சு. சரி பாட்டி, எனக்கு தெரியவே தெரியாத பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஜூஸ் போட்டு இந்தாங்கடா நீங்களும் குடிக்கிறா நானும் குடிக்கிறேன். கடைசியில் பார்த்தா கர்த்தர் எங்களுக்கு போசிச்ச அத்தனையுமே சத்துள்ளதாக இருந்திருக்குமா. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, நார்த்தங்காய், நெல்லிக்காய், இங்கே புளியங்காய் காய்க்கும். ஆனால் எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஏன்னா நான் பயப்படுவேன். சின்ன வயசில் எனக்கு ஃபிட்ஸ் வந்ததுனால புளியங்காய்னாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி மாங்காய் அதெல்லாம் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன்னு வைங்களேன். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் அந்த புளிய மரத்துக்குல ஒரு 2 ஊஞ்சலை போட்டு கொடுத்துருந்தேன் அந்த குழந்தைங்கள அப்படியே அதில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்திருப்போன்னு வைங்களேன். அந்த 1 வருஷத்தில் தேவன் எனக்கு கொடுத்த அந்த சாப்பாடு, அந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை ஜூஸு, இதை நான் அற்பமாக நினைக்காம ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றின்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டு சூப்பராக வந்துட்டேங்க. நான் கருவாடு காக்கா குஞ்சு மாதிரி கிடந்தேன். அப்புறம் தான் தெரியுது இதுக்கு இவ்வளோ மகிமை இருக்குன்ட்டு. எனக்கு என்ன தெரியும், எனக்கு அதுதான் கிடைச்சிச்சு வயிறு நிறையிறதுக்கு. அன்புக்குரியவர்களே, யாரும் விசாரிக்கலன்னு கவலைப்படாதீங்க. இப்போ அவர் விசாரிக்கிறார் பாருங்க. இப்போ அவர் விசாரிக்கிறார் இல்லையா. நானும் அப்படி தான் இருந்தேன். என்னெல்லாம் யாருக்குமே தெரியாது, நான் யாருன்னு யாருக்குன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தியிருக்கார் இல்லையா. அவருடைய ஞானத்தை கொடுத்துருக்காரு, இந்த வசன அறிவை கொடுத்துருக்கிறாரு இல்லையா. அப்போது உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களை விசாரிக்க அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டாருன்னா சும்மா ஏம்மா நல்லா இருக்கியா இந்த 100 ரூபாய்க்கு அப்படி கொடுக்குற கர்த்தர் அல்ல, தூக்கி நிறுத்திடுவார். அப்புறம் அவர் நிறுத்திட்டாருன்னா அப்புறம் அவ்வளோதான், உங்கள் லெவல் எங்கேயோ போயிடும். அதுக்கு பிறகு உங்களை புகழ், பணம், அந்தஸ்து, பதவி, பட்டம், இது சுற்றி இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் வருவாங்க. விசாரிப்பற்ற சியோன் என்று இருந்த உன்னை தேவன் விசாரிக்க வருகிறார். வாழ்க்கை இடிஞ்சிச்சு, உடஞ்சிச்சு, இனிமே அவ்வளோதான், எனக்கு ஒன்றுமே கிடையாது, உடஞ்சிட்டு வேரோடு பிடிங்கி தூக்கி போட்டாங்க. ஏன்னா எப்படி எந்திரிக்க முடியும்? எனக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. கவலைப்படாதீங்க, ஒருவர் இருக்கிறார், உன்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருக்கும் தெரியாது என்று நினைத்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். யாரும் என்னை விசாரிக்கவில்லை என்று நினைக்கிறீங்க. அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தூக்கிட்டாரு, இன்னைக்கு தூக்குறாரு ஒன்று. அட என் பிள்ளைய கூட யாரும் கேட்க மாட்டேங்க, உன் குழந்தை எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டேங்க. அன்பானவர்களே, ஒரு அருமையான மகன், அந்த மகன் தன் மனைவியை பறி கொடுத்துட்டான். அவங்க இறந்துட்டாங்க அந்த டெலிவரி டைமில், சரியா? ஒரு குழந்தையோட அந்த குழந்தைய பழக்கி வச்சாச்சு. ஆனால் தாய் இறந்து போச்சு. இந்த குழந்தைய அப்படியே கையில் வாங்கும்போது அவங்க சொந்த பந்தத்தை திரும்பி பார்த்தா, ஐயா இனிமே என்னையா செய்வேன், உம்பண்டாட்டி வேற போயிட்டாலே, எப்படி இந்த பச்சை பிள்ளைய வளர்க்க முடியும்? இந்த மகனுக்கு அதோட பெரிய சாக்காயிட்டு, என்னடா இது, எப்படி இந்த பச்சை பிள்ளைய வளர்க்க போறியோவா? சொன்னது யார் தெரியுமா? சொந்த மாமியா. அடி ஆத்தி, இந்த பச்சை பிள்ளைய நான் எப்படி வளர்க்க முடியும்? உன் மகா பெற்று போட்டுட்டு உன் மகா போயிட்டாவா? இந்த பிள்ளை உன் பேத்தி, நீ தானே வளர்க்கணும்.
இவன் மறுபடியும் ஐயா நீ என்ன செய்வியோன்னு தெரியாதுயா, என் புள்ள தான் போயிட்டா, எனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை, நானும் போகிறேன், எல்லாரும் போகிறோம். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் என்னது என் பிள்ளை தான் போயிட்டா, இனி நாங்களும் போகிறோம், எல்லாரும் போகிறோங்காக, அப்போ என்ன பண்ணுறது இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டுனா? ஐயோ அப்படி தலை சுற்றுது அவனுக்கு. அவன் தான் எல்லோரும் போயாச்சு, என் ஒத்தையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, கீக்கின்னு ஒரே கத்து. ஐயோ என்ன பண்ணுறது? எப்படியோ அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி சமாளிச்சிட்டான். அடுத்த நாளும் கத்துது கடந்து. அந்த வழியாக ஒரு கிறுக்கி, அவளை கிறுக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். அப்படி தான் அந்த அம்மாவுக்கு பேரும், அந்த அம்மா அப்படி தான் இருந்துச்சு. இது உள்ளே வந்திருக்கு. யார் அழுவுறா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே இந்த கிறுக்கியா, இந்த கிறுக்கிக்கு குழந்தைய பார்க்க தெரியுமா? இது வந்து யார் அழுகுறான்னு கேட்குதே. இந்த இந்த பாலை கொடு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பாவம் போல் டப்பா வாங்கிக்கிட்டு மடியில் வச்சுட்டு கொடுக்கு. கொடுத்துச்சு. அப்பாடா, பிள்ளை பார்க்க தெரியுமா உனக்கு? என் பிள்ளை பிறந்து இறந்து போச்சு, அதை என் கண்ணால் பார்த்தேனா, அதுலேருந்து தான் நான் மனநிலை பாதிக்கப்பட்டு கிறுக்கி ஆயிட்டேன். என் புருஷன் என்ன தெருல விட்டுட்டு போயிட்டான். இந்த நிலைக்கு நான் ஆளானது என் பிள்ளை இறந்ததுனால. அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். கீத வாத்தியங்கள் வருது. என்னம்மா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறுதுமா, உங்க வாழ்க்கை மாறுது. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க வாழ்க்கை மாறுது. என்ன விசாரிக்க யாரும் இல்லைன்னு எழுதிங்கல்ல, விசாரிக்க ஒருத்தர் வந்துட்டார்ல, விசாரிக்கிற சும்மா விசாரிப்பாரா? புரிஞ்சிட்டா? இதுக்கு மேலே எப்படி உங்களை தேற்றுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே தேற்றுறதுக்கு வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை எனக்கானது இல்லை, உங்களுக்கானது. முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி ஏசப்பா சொன்னதுனால நான் சொல்லிட்டேன். எனக்கு சொல்லலை, சரியா? என் பிள்ளைகிட்ட சொல்லு, அவங்களுக்கு நான் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறேன். அதன் பாழான ஸ்தலங்களை நான் கட்ட போகிறேன். வனாந்திரங்கள் ஏதேனை தோட்டத்தை போல, அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறப்போகுது. ஏதேன் தோட்டத்தில் ஏதாவது குறை இருந்துச்சா? கர்த்தரின் தோட்டத்தில் ஏதாவது குறை இருக்க முடியுமா? என் அன்பு பிள்ளையே, விசுவாசித்தவளை பாக்கியவதி. நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். எங்கேயோ போகிறீங்க, அது எனக்கு கண்ணுக்கு தெரியுதுனால நான் சந்தோஷத்தில் சிரிக்கிறேம்மா. நீங்கள் நல்லா வர போகிறீங்க. முடிஞ்சால் என்னை வந்து பாருங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? இந்த பணம் பொருள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வர நாளைக்கு போம், அதை பற்றி நம்ம பிரச்சனைக்கு வரல. நான் அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான், சின்ன வயசுலேருந்து அப்படி தான், உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் இடத்துல ஜெபிப்பதற்காக போயிருந்தேன். எங்கள் ஸ்கூல் கேம்பஸும் அவங்க ஜெபத்தோட்ட கேம்பஸும் ஒன்று தான். என்னோட ஆர்ஃபனேஜும் அவங்களோட ஜெபத்தோட்டமும் ஒன்று தான், சரியா? அப்போது அவர் கேட்டார், ஏம்மா உனக்கு என்ன வேணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்காரு. நான் சொல்கிறேன், அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா எனக்கு கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணும். இப்படியே பார்த்தாரு. என்னம்மா கேட்ட? கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணுமா? ஏ இங்கே பாரியா இந்த பிள்ளைய, எல்லாம் என்ன வேணும்னு கேட்டால் கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும்பாங்க. இது என்ன கேட்குது பாரு,
கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணும், ஆத்துமாக்கள் வேணும். அப்போ அவர் ரொம்ப நல்ல மனுஷன். உடனே ஜெபம் பண்ணாரு, ஏசப்பா இந்த புள்ள கேட்குறத கொடுத்துருங்க. என்ன போல தான் அவரும் பேசுவார், இந்த புள்ள கேட்குறத கொடுத்துருங்க அப்படின்னாரு. அன்பானவர்களே, அன்புக்கு ஈடு வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் என்கிட்ட அன்பாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு வாரத்தை ஒரு சுமந்துக்கிட வேண்டியதுதான் இல்லையா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறாக போகுது. பாலானது தேர்தல் அடைய போகுது. வனாந்திரம் ஏதன் தோட்டத்தை போல் ஆக போகுது. அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல் ஆக போகுது. இப்படி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இவ்வளோ கேட்க போகுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருக்கலாமா? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா உங்களை விசாரிக்க போகிறாங்க. யார் யார் என்னோடு இணைஞ்சு ஜெபம் பண்ணுறீங்களோ அத்தனை பேரையும் அவர் விசாரித்து இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்க போகிறார். சரியா? அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கேட்குது மைண்ட் வைஸு. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு தானே கேட்குறீங்க? ஒரு 3 months எடுத்துக்கலாமா? ஒரு 3 மாதம். சரி, ஆமாம், நீங்கள் சொன்னது நடக்கலைன்னு என்ன பண்ணுறது? அவிசுவாசத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை மட்டும் நான் அடித்து சொல்லுவேன். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும். கடுகளவு அவிசுவாசம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. தயவுசெய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வேணுமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா, ஆண்டவர் இடத்துலேருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, விசுவாசிச்சா மட்டும் போதும். நான் திரும்ப திரும்ப அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். விசுவாசிக்கிங்களான்னு நான் திரும்ப திரும்ப ஏன் கேட்டுட்ருக்கேன்? இது நடக்குமா நடக்காதா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பீங்க அப்படின்னா அப்புறம் அது போயிடும், நடக்காது. என் இஷ்டத்துக்கு எதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கணும்? ஒன்று நல்லா யோசிங்க. நீங்கள் யார் எனக்கு, நான் யார் உங்களுக்கு? நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு ஏதாவது உங்கள் முகமே எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள், இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ல, நான் நினைக்கிறேன்ல, அதுக்காகவாது விசுவாசிங்க. சரியா? இப்போ புரிஞ்சுட்டா? நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் இந்த நாளும் உங்களுக்கு நடக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வேறு எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளணுங்கிறக்காக தான் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். வேறு எதுக்காகவும் கிடையாது. சரியா? அதனால் சும்மா அப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டுலாம் கேட்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட வந்தாச்சு, விசுவாசிங்க. கட்டாயம் ஏசப்பா உங்களுக்கு தராமல் யார் கொடுக்க போகிறாரு? அவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு. இது கொடுக்குறக்கு என்ன பெரிய கஷ்டமாக இருக்குது? கட்டாயம் செய்ய போகிறாருங்க. உங்களை உயர்த்த தான் போகிறாரு. அவர் உங்களை விசாரிக்க உங்கள் பக்கத்தில் வந்துட்டார். இப்போ விசாரிக்கிறாரு, தூக்க போகிறாரு, நிறுத்த போகிறாரு, ஓடி வர போகிறாங்க. ஓகேயா? ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நன்றி ஏசப்பா. அன்பு பிள்ளைகள் உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கு. யார் என்னையே விசாரிக்க இல்லையே, யார் என்னையே சரி இந்த வச்சுக்க உனக்கு இது தாரேன்னு சொல்கிறதுக்கு ஒத்துரு இல்லையே, என் பிள்ளைய விசாரிக்கலையே, அனாதையை போல் இருக்கிறேனே, விசாரிப்பட்டு இருக்கிறேனேன்னு வேதனையோடு ஜெபிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நிலை மாறட்டும். இந்த வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா ஏசப்பா. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க உயர்ந்த இடத்துக்கு வரட்டும். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி உண்டாகட்டும். உங்களுடைய தூய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.